தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக 90s காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் நடிகை குஷ்புவும் ஒருவர். ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு உள்ளிட்ட பலருடன் ஜோடி சேர்ந்து நடித்த குஷ்பு தற்போது குணச்சித்திர ரோலில் நடித்து வருகிறார். சமீபத்தில் நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷின் திருமணத்திற்காக ஜப்பான் சென்று அங்கு எடுத்த புகைப்படங்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டார். கேரளாவில் நடந்த ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தும் சமீபத்தில் குஷ்பு பேசியுள்ளார். பெண்களுக்கு சினிமாவில் சந்திக்கும் சவால்கள், பிரச்சனைகள் குறித்த கேள்விகளுக்கு திரைத்துறையில் மட்டுமின்றி எங்கெங்கெல்லாம் பெண்கள் பணியாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்கள் சவால்களை சந்தித்து வருகிறார்கள். யாரோ ஒருவர் தங்களிடம் தவறாக அத்துமீறி நடந்து கொள்ளும் போது பெண்கள் அது குறித்து எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக பேச முன்வர வேண்டும். இதில் பெண்களுக்கு எந்தவிதமான அச்ச உணர்வும் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். மேலும் ஒரு படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு நடந்த மோசமான அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் ஒரு ஹீரோ தன்னிடம் தவறான எண்ணத்தோடு நெருங்கிய போது அந்நேரம் நான் பயப்படாமல் துணிந்து அந்த நடிகரை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பினேன். அதன் பின் அந்த நடிகர் என் மீது ஒரு பயம் இருந்ததால் என்னிடம் தள்ளியே இருந்தார். இந்த தைரியம்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர வேண்டும் என்று குஷ்பு தெரிவித்துள்ளார். குஷ்புவிடம் எந்த நடிகர் இப்படி தப்பாக நடந்து கொண்டார் என்ற விஷயத்தை கூறாத நிலையில் திரையுலகில் மீண்டும் புயலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.